கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 11ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் விசாகன் வணங்காமுடி அப்படின்ற ஒரு தொழிலதிபருக்கும் கல்யாணம் நடந்தது. ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய முதல் கல்யாண வாழ்க்கை சரியா அமையாத காரணத்தினால டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பெரிய முயற்சிக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அபெக்ஸ் லேபரேட்டரி அப்படின்ற நிறுவனத்தோட உரிமையாளரான கோவை மாவட்டம் சேலூர் வணங்காமுடியோட மகனா விசாகன் வணங்காமுடி இருக்கிறாரு. இவரு இங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லண்டன் போயிட்டு பிபிஏ எம்பிஏ இது ரெண்டுமே முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியா வந்து தன்னுடைய அபெக்ஸ் நிறுவனத்தை இவர் தான் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அபெக்ஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே மெடிசின் தயாரிக்கிறதுல முதன்மை நிறுவனமா இருக்கிறாங்க. இதோட சொத்து மதிப்பே 600 கோடிக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. சரி, விசாகன் வணங்காமுடியோட தனிப்பட்ட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்குன்னு தனி வீடு, நிறைய நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்ல நிறைய இருக்கு. அதுவே கிட்டத்தட்ட 1000 கோடி கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லாம தான் விசாகன் வணங்காமுடியும் இருக்கிறாங்க. இதுல சௌந்தர்யா ரஜினிகாந்த கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த வாழ்க்கையில அடியெடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மறுமணம் அப்படின்னா யாருமே பெரிய லெவலுக்கு பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கல்யாணம் ஏன் இவ்வளவு தூரம் விமர்சையா நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய மறுமணம் எல்லாரோடைய ஆசீர்வாதத்துல நடக்கணும், இவங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் நினைச்சதாகவும் அதுக்காக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை சாதாரணமா பண்ண முடியாது, பெரிய லெவலுக்கு பண்ணணும் அப்படின்ற காரணத்தினாலதான் பண்ணியிருக்கிறாராம். இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயனோட 13வது படமான மிஸ்டர் லோகல் அப்படின்ற படம் ஃபர்ஸ்ட் லுக்கை கடந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல சீக்கிரமா நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த படம் செம்ம ஜாலியான பயங்கர என்டர்டைன்மெண்டான ஒரு காமெடியான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற இப்போ ஒரு டேட் வந்திருக்கு. அது எப்போ அப்படின்னா மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டேட்டா ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து வாங்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மே 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா தல அஜித்தோட பர்த்டே. தலையோட 59வது படமான ஹிந்தியில வெளிவந்த பிங்க் அப்படின்ற படத்தோட ரீமேக்கா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் பயங்கர மும்புறமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த படமும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா எஸ்கே படமும் சேர்ந்து ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகும். ரெண்டுமே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அமையும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. சோ விசாகன் வணங்காமுடியோட சொத்து மதிப்பை பத்தியும் எஸ்கே 13 தல 59ஓட சேர்ந்து வரப்போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.